வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, ஒன்றிலின்னு படித்தா சபை சொல்லும்போது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்னால் நல்லா கிடையாது. அதுபோல் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் கிறுக்கி போடாமல். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினாலும் கிறுக்கி போட முடியும். உன் கிரியை செத்ததாக இருந்தா, நீ கீழ்ப்படியாத ஆளாக இருந்தா, நீ சொன்னால் கேட்காத ஆளாக இருந்தா, நீ வேதனை கொடுக்குற ஆளாக இருந்தா, ஆண்டவர் எவ்வளோ எச்சரித்தும் பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்காமல் இருந்தேன்னா பேர் கிறுக்கப்படும். உன் கிரியை செத்தது, பேச்சு சரியில்லை, கீழ்ப்படுதல் இல்லை, எப்போ பார்த்தாலும் மனசில் அவிஞ்ச எண்ணம், தன் தவற உணர்வதில்லை, மனம் திரும்புவதில்லை. அப்போ என்ன செய்வார்? கிறுக்கி. ஆனால் ஜெயம் கொண்டவங்க வெண்வஸ்திரம் உடுத்தி என் கூட நடப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?